வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மித் என்ற கட்டுக்கதைகளுக்கு பலியாகி விடாதீர்கள். முதல் மித், நீண்ட நேரம் வேலை செய்தால்தான் பலன் கிடைக்கும். அதிகமாக தயாரிக்க முடியும், கடினமாக அல்ல. ஸ்மார்ட்டாக வேலை செய்ய தொடங்குங்கள், கேம் சேஞ்சராக இருப்பீர்கள். இரண்டாவது மித், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அர்ப்பணிப்பு இல்லாதவர். எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்கள், இழப்பு ஏதும் ஏற்படாது, மரியாதையே கிடைக்கும். மூன்றாவது மித், வெக்கேஷன் நீண்ட விடுப்புகள் மொமெண்டத்தை குறைத்துவிடும், இழக்க பண்ணும். என்னுடைய சிறந்த சிந்தனைகள் பெஸ்ட் ஐடியாஸ் நான் விடுப்பில் இருக்கும்போதுதான் வந்தன. நான்காவது மித், சமநிலை என்பது பாதிக்கு பாதி, 50:50. நான் சில நாட்கள் வேலையிலேயே கழித்துவிடும், சில நாட்கள் வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் அளிக்கும். இரண்டும் முக்கியம். வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் விருப்பத்திற்குரியதாக இருக்கக்கூடாது. பர்ன் அவுட் உடலும் மனமும் இனிமேல் முடியாது என்ற அளவுக்கு வேலை செய்வது தான் மரியாதைக்கு உரியது. பேட்ஜ் ஆஃப் ஆனர் என்று எண்ணக்கூடாது. ஐயா இனி முடியாது என்று சோர்ந்து போவதை காட்டிலும் சிறப்பாக வேலை செய்யும் திறனுடன் இருப்பது முக்கியம். மேதா பிஸ்வாஸ் இப்படி கருதுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள்.